Good morning to all. Today we will see class for the third year, the continuation of geometrical optics. So we are going to see about that. From the beginning. The unit 1, geometrical optics. Okay. By Dr.A.Antony, Joseph Watson Science College. So last time we saw about the lens aberration. Aberration means what? So aberration is what? So aberration is the lens imperfection. Okay, ஒரு image இருக்குன்னா அந்த இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னா லென்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி இமேஜோட குவாலிட்டி நல்லா இருக்கும். So one of the basic problem of lens is imperfection quality of image. So அந்த குவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா அந்த லென்ஸோட குவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா இந்த இமேஜ் குவாலிட்டி கம்மியா இருக்கும். And then after பாத்தீங்கன்னா the departure of real image from the ideal image in respect of actual size, shape, position are called aberration. So image அதோட size, shape அது வேரி ஆகும். So அது வேரி ஆனிச்சுன்னா அப்ப அதோட கிளாரிட்டி கரெக்டா இருக்காது. அந்த கிளாரிட்டி கரெக்டா இல்லாத அது பிளர்ரா இருக்க மாதிரி, அதாவது அதோட இமேஜ் சரியா தெரியாத, அதோட சைஸ் கரெக்டான மார்ஜின் ஆகாது தெரியாத இருந்ததுன்னா அது ஆபரேஷன் சொல்றாங்க. failure of mirror or a lens. Okay, so இப்போ ஒரு லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதோட எரர், அதோட ஃபெயிலியர், இது ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. So இந்த ஆபரேஷன் ஆப்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது two டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் the aberration are divided broadly into two categories. ரெண்டு கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி? monochromatic aberration and chromatic aberration. So monochromatic aberration என்ன, chromatic aberration என்ன? So okay, monochromatic aberration, the defect due to wide angle incidence and the peripheral incidence which occurs even in the monochromatic light. So mono னா நமக்கு தெரியும் single light. Okay, single chromatic aberration, single light வச்சு பண்றது. So இது it is further divided into 6 types. இது இன்னும் 6 டைப்ஸா பிரிக்கிறாங்க. என்னென்ன டைப்ஸ்? defocus, spherical aberration, coma, astigmatism, field curvature and image distortion அப்படின்னு சொல்லிட்டு 6 வெரைட்டில பிரிக்கிறாங்க. இந்த 6 வெரைட்டி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். So what are the different monochromatic aberrations பார்க்கறோம். So what is chromatic aberration? Chromatic aberration na enna? Aberration that occurs due to dispersion of light are called chromatic. இது light dispersion ஆல occur ஆகிறது chromatic aberration சொல்றாங்க. So இது two wavelengths. Okay, இது அங்க நம்ம monochromatic aberration ஒரே ஒரு wavelength மட்டும் தான் இருக்கும். பட் இங்க monochromatic aberration they are more than single wavelength. Okay, so there are two wavelengths. So இது ரெண்டு இதா இருக்குது. இந்த chromatic aberration ரெண்டு இதா, axial chromatic aberration or lateral chromatic aberration. இந்த axial நம்ம longitudinal chromatic aberration and lateral aberration, chromatic aberration transverse chromatic aberration அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். So நார்மலா aberration என்ன? So இப்ப ஒரு மிரர் எடுத்துக்கிறாங்க. இது spherical mirror-ஆ இருக்குது. அப்ப லைட் ரேஸ் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகறப்ப அதோட டிஃப்ளெக்ஷன் வேரியஸ் டைரக்ஷன்ல இருக்குது, எல்லா டைரக்ஷன்லயும் இருக்குது. சோ இது ஒரே ஃபோக்கஸ்ல வர்றது கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரே ஃபோக்கஸ்ல வராதுன்னா அது எரர் காமிக்கும். ஓகே, சோ இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணி இந்த எரர் தான் ஆபரேஷன். இது ஸ்பெரிக்கல் ஆபரேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த ரெட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரெட் லைன்ஸ் இருக்கு. ரெட் லைட்ஸ் இமேஜ்ல இருந்து போறது, அது பட்டு கண்ணாடியில பட்டு அது கிரீன் லைட்டா டிஃப்ளெக்ஷன் ஆகுது. வேறஸ் எஃப்ன்றது ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஃபோக்கஸ் இருக்காது, வேரியஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. சோ அப்ப அதோட இமேஜோட குவாலிட்டி
அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன். அந்த இமேஜ் குவாலிட்டி நல்லா, இது வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரெண்டாவது இத பாத்தீங்கன்னா, ரெண்டாவது டயகிராம் பாத்தீங்கன்னா, சோ இட் இஸ் ஆல்சோ இமேஜ். ஓகே, இது வந்து ஒரு இமேஜ். இதுல வந்து ரெண்டாவது டயகிராம்ல வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த 3 வேவ், வாட் ஆர் த வேவ் லென்த்ஸ், அந்த டிஃபரண்ட் கலர்ஸ்க்கும் ஒரே ஃபோக்கஸ் இருக்கு. சோ அப்ப வந்து அதோட கிளாரிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து கரெக்டா இருக்கு. ஓகேவா? சோ இதே செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா, சோ இந்த ப்ளூ கலர்ல வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கிரீன்ல இருக்குது, ஒரு ஒரு ஸ்கிரீன் இடத்துல வந்து படுது. whereas green கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்ட தள்ளி வருது. சோ whereas for the red இது இன்னும் வந்து தள்ளி வருது. சோ இது மாதிரி வந்ததுன்னா இது வந்து aberration. so due to wavelength. okay, so different wavelength produces different longitudinal point. okay, so ஒரு 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 சில wavelength வந்து அதோட wavelengthக்கு ஏத்த மாதிரி அதோட ஸ்கிரீன், அதோட ஃபோக்கல் பாயிண்ட வந்து மாத்தும். சோ அப்ப வந்து இது வந்து வேரி ஆகுது. இதே இது வந்து தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா, செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஒரே ஸ்கிரீன் தான், பட் வேரியஸ் பொசிஷன்ல வந்து அந்த அந்த வேவ்ஸ் வந்து படுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் படுது, அது கிரீன், அடுத்தது வந்து ரெட். சோ இது மாதிரி வேரியஸ் பொசிஷன்ஸ்ல வந்து இந்த லைட் வந்து படுது. வாட் இஸ் defocus? defocusனா என்ன? defocus is the aberration in which the image simply out of focus. so defocusன்றது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிறது defocusன்னு சொல்றாங்க. இந்த இமேஜை பாத்தீங்கன்னா ஒரு 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 மங்கலான இமேஜ் மாதிரி இருக்குது. this aberration is familiar to anyone who use the camera. நார்மலா பாத்தீங்கன்னா கேமராமேன்ஸ் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி இதை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த defocus வந்து அதிகமா நடக்கும். சோ அப்ப வந்து இந்த இமேஜ், இது மாதிரி இமேஜ் வந்து கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் defocusன்றது என்னன்றது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் ஆபரேஷன். ஸ்பெரிக்கல் ஆபரேஷன்னா என்ன? So spherical aberration is ray passing through the different zone of light. So different zone of lens surface come to different foci. An image force formed by paraxial ray will surrounded by diffuse hollow formed by peripheral ray, and consequently the image blur. This phenomena is known as spherical aberration. So இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்க, நல்லா கிளாரிட்டியா பாருங்க. மார்ஜினல் ரேன்னு சொல்றாங்க. இந்த லென்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரேஸ் வந்து வருது, இமேஜ்ல இருந்து வருது. இந்த கார்னர் ஆஃப் த லென்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து மார்ஜினல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பெராக்சியல் ரேஸ்ன்றது இந்த மார்ஜினல் ரேஸுக்கு உள்ளார வர்றது. சோ இது வந்து பெராக்சியல் ரே. இந்த ஆப்டிக்ஸ் ஆக்சிஸ்ன்றது சென்டர் பாயிண்ட். சோ இந்த மார்ஜினல் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் த மார்ஜினல் ரே ஃபோக்கஸ். சோ அது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகும். அந்த மார்ஜினல் ரே ஃபோக்கஸ் வந்து தெரியுது. அதை பாருங்க நல்லா, மார்ஜினல் ரே ஃபோக்கஸ்ன்ற இடத்துல வந்து அது ஃபோக்கஸ் ஆகுது. தென் ஆஃப்டர் இந்த பெராக்சியல் ரேஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து பெராக்சியல் ரே ஃபோக்கஸ்ன்னு சொல்றாங்க. சோ இந்த மார்ஜினல் ரே ஃபோக்கஸுக்கும் அந்த பெராக்சியல் ரே ஃபோக்கஸுக்கும் இருக்கிற நடுப்புற டிஸ்டன்ஸ் வந்து லாஞ்சிட்யூடினல் ஸ்பெரிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் லாஞ்சிட்யூடினல் ஸ்பெரிக்கல் ஆபரேஷன். அப்புறம் இந்த ரெண்டு டிரான்ஸ்வர்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஸ்பெரிக்கல் ஆபரேஷனும் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. பெராக்சியல் ரே மீன்ஸ் a ray on the optical axis or very close to it, which ray is diagram is not. It is a drawn further out illustrate the idea of circle of confusion. okay, so இப்ப வந்து இந்த மாதிரி இது வந்து மார்ஜினல் ரே ஃபோக்கஸும் பெராக்சியல் ரே ஃபோக்கஸும் வேற வேற இடத்துல இருந்ததுன்னா அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. அந்த இமேஜ் வந்து தெளிவா இருக்காது, பிளர்ரா இருக்கும். சோ அதோட இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் வந்து வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இமேஜ். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வந்து லென்ஸ். ஓகே, சோ முன்னாடி என்ன டிஸ்கிரிப்ஷன் படிப்போம். ஆன் த டாப் இட் இஸ் depiction of a perfect lens without spherical aberration in all incoming rays or the focused in the focal point. First வந்து
இது வந்து ஸ்பெரிக்கல் ஆபரேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் லென்ஸ். பர்ஃபெக்ட் லென்ஸ்னா எந்த வித இம்பர்ஃபெக்ஷன் கிடையாது, எந்த வித ஆபரேஷனும் வந்து அதுல இல்ல. அப்ப வந்து அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டா வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல வந்து இருக்கும், ஒரே ஃபோக்கஸ்ல வந்து இருக்கும் அப்படின்றாங்க. The bottom explains the depiction of the real lens which spherical surface which produce the spherical aberration. The different rays doesn't mean after the lens is one focus point. The further the ray are from the optical axis, the close to the lens they intersect the optical axis. Okay, positive spherical aberration. So இந்த ரெண்டாவது இமேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து லென்ஸ், நார்மல் லென்ஸ். இதுல வந்து ஸ்பெரிக்கல் ஆபரேஷன் வந்து வருது. இந்த ஸ்பெரிக்கல் ஆபரேஷன் வந்து டிஃபரெண்ட் பொசிஷன்ல வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து இருக்குது. ஒரு டிஃபரெண்ட் ரேஸ் வந்து டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்குது. இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்ததுன்னா அது அதோட இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா வந்து லென்ஸ் வந்து ஒரு இமேஜை வந்து வச்சு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு இமேஜ் வச்சுன்னா லென்ஸ் வித் ஸ்பெரிக்கல் ஆபரேஷன். ஸோ இப்போ வந்து இந்த குதிரை வந்து இமேஜா தெரியுது, அதை வந்து பாருங்க, சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டான ஃபோக்கஸ்ல இருக்கு. வேற இந்த கார்னர் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து தெளிவான வந்து இமேஜா தெரியாது, மங்கலான இமேஜ் மாதிரி தெரியும். ஸோ இது வந்து இந்த இமேஜுக்கும் நம்ம இந்த இமேஜை நல்லா பாத்துங்க, இந்த இமேஜுக்கும் இந்த செகண்ட் இமேஜ் பாத்தீங்களா, இந்த செகண்ட் இமேஜ்ல தேர்ட் சர்க்கிள் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரா மார்க் பண்ணிருக்கு பாருங்க. சோ இந்த ரெட் கலரா மார்க் பண்ணிருக்கோம், அந்த குதிரையில வந்து ரெட் கலரா மார்க் பண்ணிருக்கதும் பாப்பீங்க. சோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆபரேஷன். இது வந்து என்னன்னா கிளாரிட்டி ஆஃப் இமேஜ் வந்து வராது, இது வந்து ஒரு தெளிவான கிளாரிட்டி வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லென்த் ஸ்பெரிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ரெண்டாவது டயகிராம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்பெரிக்கல் லென்ஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஆஸ்பெரிக்கல் லென்ஸ்ன்றது அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ் ஆபரேஷன். ஸோ இந்த லென்ஸ்ல வந்து சில மாடிஃபிகேஷன் பண்றாங்க. இந்த மாடிஃபிகேஷன் பண்றப்ப இந்த ஸ்பெரிக்கல் ஆபரேஷன் வந்து கிளியர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ்லனா சில பேர் லென்ஸ் கேமரா வாங்குவாங்க. ஸோ கேமரா வந்து வாங்குறப்ப ஒரு சில கேமரா வந்து 5000ல இருக்கும், ஒரு கேமரா வந்து 50,000ல இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன் வந்து எதனாலனா இந்த லென்ஸ் ஆனாதான். ஸோ இந்த லென்ஸ் வந்து இந்த குவாலிட்டியை கொடுக்கறதுனால ஸோ அந்த ஆபரேஷனை வந்து ரிமூவ் பண்ணி அவங்க வந்து அந்த லென்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆபரேஷன் ரிமூவ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற லென்ஸ் வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் த நார்மல் கேமரா. ஓகேவா? ஸோ அந்த நார்மல் கேமரா காட்டி அந்த ஆபரேஷன் ரெடியூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வந்து லென்ஸ் வந்து அதிகமான ஆபரேஷனா இருக்கும், அதிகமான பிரைஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோமா. The effect of ray from the object point not situated on the axis lens rest in the aberration is called coma. Similarly, the spherical aberration failure due to lens. Okay, so இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆபரேஷன். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு லென்ஸ் வந்து வச்சிருக்காங்க, இந்த லென்ஸ்ல பார்த்து அது வந்து இமேஜா தெரியுது. இந்த இமேஜ் வந்து ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆபரேஷன். இது வந்து கோமா ஆபரேஷன் சொல்றாங்க. திஸ் இஸ் கம்பேரிசன் ஆஃப் கோமா இன் அன்கரெக்டட். ஓகே, ஸோ அங்க வந்து ரெண்டு இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து டெய்ல் மாதிரி தெரியும், ஒரு சைடு வந்து வெறும் இமேஜ் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கோமா ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Then astigmatism. So astigmatism என்ன? So astigmatism it's also a kind of aberration similar to coma. இது வந்து கோமா மாதிரி ஒரு kind of aberration. It is aberration in the image found by the lens of an object point of the axis. Okay, இதோட focus point வந்து எட்ட இருக்குது. The difference between astigmatism and coma, however, is that coma spreads in the image through the place in a plane perpendicular to the lens axis. Okay, coma வந்து plane perpendicular lens axis தான் இருக்கு. As in astigmatism, the spreading takes place along the lens axis, whereas astigmatism வந்து the lens வந்து spread வந்து ஆக்சியலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
ஒரு வெர்டிக்கலும் ஹாரிசான்டல் வந்து லைட் வந்து பாஸ் ஆகுது. ஒன்னு வந்து வெர்டிக்கல் இமேஜா தெரியும், ஒன்னு வந்து ஹாரிசான்டல் இமேஜா தெரியும். அந்த இமேஜை பாருங்க, ஒன்னு வெர்டிக்கல் இமேஜா தெரியும், ஒன்னு ஹாரிசான்டல் இமேஜா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஆபிரேஷன். இது வந்து அஸ்டிக்மேட்டிக் ஆபிரேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம இமேஜ்ல பாக்குறதுக்கும் இந்த கண்ணில் வந்து வர்றதுக்கும் அந்த கண்லையும் வந்து இது திஸ் கைண்ட் ஆஃப் ஆபிரேஷன் வந்து வரும். இங்க பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து இது மாதிரி அஸ்டிக்மேட்டிசம் வந்து வரும். இந்த அஸ்டிக்மேட்டிசம் வந்ததுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் லென்ஸ் நார்மல் ஐசைட்டை பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ரெட்டினாவில் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து படும். வேற அஸ்டிக்மேட்டிசம் பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து ரெட்டினாவுக்கு அந்த உள்ளார வந்து படும். ஓகே, ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து படாது. ஒரு லைட் வந்து ஃபோக்கல் பாயிண்ட்டை தாண்டி படும். வேற ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து படும். ஸோ இங்க 2 ஃபோக்கல் பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்ததுன்னா இந்த அஸ்டிக்மேட்டிசம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பார்வை வந்து ஒரு பிளரா இருக்கும். அவங்களுக்கு வந்து கரெக்டா சரியா தெளிவான பார்வை வந்து இருக்காது. இதை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆபிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொன்னு இந்த ப்ளூ கலர் இமேஜை பாத்தீங்கன்னா லைட் இமேஜ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் செஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து வரும். ஒரு இப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஆபிரேஷன் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லென்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லென்ஸை வச்சு இந்த ஆபிரேஷனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கர்வேச்சர் ஆஃப் ஃபீல்ட். கர்வேச்சர் ஆஃப் ஃபீல்ட்னா என்ன? The image of extended object due to a single lens is not flat. ஒரு இமேஜ் எடுக்கிறாங்க, அந்த இமேஜ் வந்து ஃபிளாட்டா இல்லாத அது ஒரு ப்ரொஜெக்ஷனா இருக்குது. The central portion of the image வந்து கிளாரிட்டியா இருக்கும். whereas the focus out of the region image is blur. Okay, whereas அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிறது வந்து பிளர்ரா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பூ இருக்குது, செடி இருக்குது. இந்த 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 பூச்செடியில வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா அது வந்து கிளாரிட்டியா இருக்கு. பட் அவுட்டர் போர்ஷனை பாத்தீங்கன்னா வந்து அது வந்து பிளரா இருக்கு. இது மாதிரி இருந்ததுன்னா அது கர்வேச்சர் ஆஃப் த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபீல்டு கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டார்ஷன். டிஸ்டார்ஷன்னா என்ன? The variation in the magnification produced by the lens by different axial distance result in aberration is called distortion. So magnification வந்து டிஃபரெண்டா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. இந்த this aberration is not due to sharpness of the image. ஸோ இந்த ஆபிரேஷன் வந்து இமேஜோட ஷார்ப்னஸால இல்லை கிடையாது. இதை வந்து 2 வெரைட்டியா பிரிக்கிறாங்க. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ்? பின்குஷன் டிஸ்டார்ஷன் அண்ட் பேரல்ஸ் ஷேப் டிஸ்டார்ஷன் சொல்லிட்டு 2 இதா பிரிக்கிறோம். நார்மல் டிஸ்டார்ஷன் வந்து நம்ம பாக்குறோம் எக்ஸ் நாட் ஒய் நாட்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது. அண்ட் தென் வந்து பேரல் டிஸ்டார்ஷன் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், சென்டர்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், அந்த சைட்ல வந்து இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். வேற பின்குஷன் டிஸ்டார்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ்ல வந்து கொஞ்சம் கர்வ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா பின்குஷன் டிஸ்டார்ஷன் வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க, எப்படி வந்து லென்ஸ்ல வந்து டிராவல் ஆகி அது வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு சைடு வந்து ஒரு சைடு எட்ஜ் அதர் சைடு எட்ஜை வந்து அது வந்து கர்வா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு தெளிவான இது இருக்காது, அது பின்குஷன் டிஸ்டார்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இது வந்து நம்ம வந்து இங்க வந்து பாக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இது நம்ம வந்து என்னென்ன ஆபிரேஷன் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆபிரேஷன், மோனோக்ரோமேட்டிக் ஆபிரேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம வந்து வாட் ஆர் த குரோமேட்டிக் ஆபிரேஷன் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து குரோமேட்டிக் ஆபிரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.